வந்து பயாஸ்ட் இல்லாம சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அதில வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த இந்த இறந்த குடும்பத்தினருக்கு வந்து 35,00,000 வரை துயர் தடுப்பு நிதி ஏற்கனவே நீங்க குடுத்தாச்சு. அப்படி இருக்கிற நிலையில வந்து அரசு வேலை என அறிவிப்பது இந்த இடைத்தேர்தலுக்கான செய்யப்படும் அற்பத்தனம்னு சொல்லியிருக்காரு. ம ஜூபர் அலி முகமது காசிம் பிரதர் திஸ் ஜஸ்ட் எ எலக்ஷன் பாலிடிக்ஸ். யாருக்கான எலக்ஷன் பாலிடிக்ஸ்ன்னு சொல்றீங்க ப்ரோ? ரைட்டு. மேலும் வந்து சீமான் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸோ பெண்கள், குழந்தைகள் என 41 பேர் வந்து மரணித்தது ஒரு பேர் அவலம். சமகாலத்தில் நடைபெற்ற மிகப்பெரிய துயரம்னு வந்து சொல்லி விவரிக்க முடியாத வலின்னு அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இதுக்கு முன்னாடி நாட்டின் பாதுகாப்புக்காக எல்லையில நின்று உயிர் நீத்த ராணுவ வீரர்கள் குடும்பத்தினருக்கு சுகாதாரத்தை பேணி காத்து தூய்மை பணியாளர்கள் வந்து பணி செய்து நச்சுவாயு தாக்கி உயிரிழந்தவர்களுக்கு குடும்பத்தினருக்கோ இதுவரைக்கும் அரசு வேலை வழங்கியிருக்கீங்களான்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. மேலும் வந்து ஆழ்கடல்ல மீன் பிடிக்க சென்று சிங்கள ராணுவத்தால் கொலை செய்யப்பட்ட மீனவர்கள் குடும்பத்தினருக்கு ஏதாவது அரசு பணி குடுத்திருக்கா? வெறும் திரை கவர்ச்சிக்கு போய் பலியானவர்